ஹாய்ங்க, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துலாமா? இன்றைக்கி சிக்கன் தான் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி கிரேவிக்கும் கொஞ்சம் பெரிய பீஸாக பிரியாணிக்கு தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொடுத்துட்டு எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. தம்பியை வச்சுட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். எப்படியோ ஒரு வழியாக பிரியாணி சூப்பராக வந்திருந்ததுங்க. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. இந்த எல்லோரும் நேற்று தாங்க நைட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். கடகராசிக்கு காரம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சமைக்கும்போது நீங்கள் காரம் கம்மியாக போகணுன்னு நினச்சாலும் அதிகமாக போயிடும் அப்படி இப்படின்னு நேற்று தாங்க அந்த வீடியோ பார்த்தேன். நீங்கள்லாம் கடகராசிக்காரங்களாம் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்தேன், ஆனால் அதே மாதிரியே இன்றைக்கி அது சொன்னது பழிச்சிருச்சா என்னமோ தெரில, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் அந்த மாதிரியே இன்றைக்கி காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. தம்பிக்கு ஒயிட் ரைஸ் இருந்தது, ஆனால் பிரியாணியும் கொஞ்சம் சாப்பிட்டான். தயிர் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டேன், சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு காரம் இல்லைங்க. பிரியாணி காரமானோடனே சிக்கன் குழம்பு காரம் இல்லாமல் பண்ணிட்டேன். ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது காரம் தெரிலங்க. அதனால் தம்பிக்கு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அவர் நல்லா சாப்பிட்டுட்டாரு. பிரியாணி சூப்பராக வந்திருந்ததுங்க. நல்லா சிக்கன் பீஸ் எல்லாம் சாஃப்டாக மசாலாலாம் இறங்கி நான் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருந்தது பீஸ் எல்லாம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, ஒரு ஆறுதலாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.